இல்ல அதை பத்தி அது ஒரு ரூமர், ரூமர் எனக்கு வதந்தி, ரூமர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் நீங்க தமிழுக்கு என்ன செஞ்சீங்க? ஏன்னா எங்க செய்தியை குறைச்சு போறீங்க, அவங்க செய்தியை அதிகமாக. முதல் வரிசையில் இருக்கிற மாபெரும் தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு 3வது முறையாக, இந்த ஒரே மாதத்தில் 3வது முறையாக சென்னை, மதுரை, அதனைத் தொடர்ந்து திருச்சிக்கு வருகிற 11ஆம் தேதி நாளை மறுதினம் தேசிய ஜனநாயக பொதுக்கூட்டத்திற்கு வருகை தர இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக ஒரு அரசு விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆக தமிழகத்தில் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களையும் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கின்ற கட்சி தோழர்களை அழைப்பதற்காக இங்கு கும்பகோணத்தில் வந்திருக்கிறோம். இல்ல அதை பத்தி அது ஒரு ரூமர், அது ரூமர் எனக்கு வதந்தி, ரூமர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. தணிக்கை வாரியமும் கைவிடுறது, நாளை வேட்பாளர் சந்திப்பு சிபிஐ சமன் அமைச்சிருக்கு. இது பாஜகவோட அழுத்தம், அவங்க என்டிஏ கூட எடுக்க பாக்குறாங்க அப்படின்னு தாவேக்காவோட குற்றச்சாட்டு. அதாவது இது முதல் முறையான அழைப்பு இல்லை, இது 2வது முறையோ 3வது முறையோ அழைத்திருக்கிறார். இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இது ரூமர் நான் சொல்லிட்டேன். இல்ல அது பத்தி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழகத்துடைய தலைவர் இபிஎஸ் அவர்களும் நாங்களும் இன்னும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கவில்லை. ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு உடனடியாக அது குறித்து நாங்கள் பதிலளிப்போம். தேர்தல் நேரத்துல தான் அமித்ஷாவும் மோடி அவர்களும் இந்த தமிழகம் வராங்க, மற்ற நாள் எந்த வரதில்லை சொல்லி உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் நேரத்துல தான் தமிழகத்துக்கு. அதாவது இது உண்மையா இல்லைங்க, ஊடகங்கள் நீங்க ஒரு இது பண்ணணும். இதுவரையிலும் 2025ஆம் ஆண்டு 4700 கோடி ரூபாய்க்கு தூத்துக்குடி துறைமுகத்தில் வந்தாங்க. அப்புறம் அவங்களே அழைத்தாங்க, செஸ் விளையாட்டு போட்டிக்கு அவங்களே அழைத்தாங்க. வந்தே பாரத் ரயிலை ஆரம்பிச்சுட்டு வந்திருக்காங்க, பல முறை வந்திருக்கிறாங்க. தமிழையும் தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரத்தையும் இங்கு மட்டுமல்ல மலேசியா நாட்டுக்கு போனாலும் எங்கள் நாட்டில் தமிழ் மொழி கலாச்சாரம் பாரம்பரியம் மிக்கது, 5000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளது என்பதெல்லாம் பேசியது அவர்கள் மறந்து விட்டார்கள். ஏன்னா ஊடகம் நீங்க எல்லாருமே எங்கள்கிட்ட தானே கேள்வி கேட்கறீங்க. இதே இது உதயநிதிட்ட யாராவது கேள்வி கேட்கறீங்களா? எத்தனை முறை வந்திருக்காங்களா, எத்தனை கோடி ரூபாய் தந்திருக்காங்களே, 14 லட்சம் கோடி ரூபாய் தந்திருக்காங்களே அப்படின்னு நீங்க யாருமே எந்த கேள்வி நீங்க கேட்கறது இல்லை. நீங்க இது 14 லட்சம் கோடி ரூபாய்க்கு இவங்க தமிழுக்காக என்ன செஞ்சிருக்காங்க நீங்க கேட்க வேண்டியது. மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் நீங்க தமிழுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க, தமிழ் கலாச்சாரம் வளர்வதற்கும் பண்பாட்டுக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்க அவங்கள்ட்ட கேட்கலாமே. கேள்வி மட்டும்தான் எங்க பக்கம் போடுறீங்களே தவிர ஊடகங்கள் எல்லாமே இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு கீழே எல்லா ஊடகங்களும் இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு செய்திகள் வருது. உண்மையா இல்லைன்னு நீங்க தான் சொல்லணும். ஏன்னா எங்க செய்தியை குறைச்சு போடுறீங்க, அவங்க செய்தியை அதிகமா போடுறீங்க.